கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்ததாமே இந்த நாளையும் உங்களுக்கு இனிய நாளாக மாற்றி தேவ சமாதானத்தோடு கிருபையோடு உங்களை நடத்துவாராக. பிரியமானவர்களே, இந்த நாட்களின் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16வது வசனம். அதில் பின்பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16வது வசனம். அதனுடைய பின்பகுதி, நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். பிரியமானவர்களே, ஆசீர்வாதங்களெல்லாம் பெரிய ஆசீர்வாதம் எது தெரியுமா? இந்த உலகத்தில் தேவ ஐக்கியத்தின் விளைவாக நம்முடைய வாழ்க்கை மேலும் மேலும் பிரகாசம் நிறைந்ததாக மாறுவதே அந்த ஆசீர்வாதம். தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆபிரகாமை போல செல்வ சீமான்களாகவும் சாலமோனை போல சகல அறிவும் ஞானமும் நிறைந்தவர்களாகவும் நிறுத்த அவரால் முடியும். ஆனால் இவை யாவற்றையும் விட நம்முடைய தனிப்பட்ட வாழ்வு தேவனை பிரதிபலிக்கின்றதாக, தெய்வீக குணாதிசயங்கள் நிறைந்ததாகவும் மாறுவதையே தேவன் அதிகமாக விரும்புகிறார். ஏனென்றால் ஒரு கிறிஸ்தவனின் மேன்மை செல்வங்களோ, ஆஸ்தியோ, அந்தஸ்தோ, அறிவோ, ஞானமோ அல்ல. அவனுடைய சாட்சி மிக்க முன்மாதிரியான ஜீவியமே. அவனுடைய விசேஷமான மேன்மை குணாதிசயங்கள். சந்தன மரத்தில் ஜனங்களின் எதிர்பார்ப்பு என்ன? காயோ, பழமோ அல்ல, அல்லது பூவோ அல்ல. சந்தன மரத்தில் எதிர்பார்க்கிறது அதற்குரிய வாசனையை தான் முக்கியமாக எதிர்பார்க்கிறோம். அன்று இயேசு ஒரு அத்திமரத்தை ஒரு கருத்தை வெளிப்படுத்துவதற்காக அவர் அந்த அத்திமரத்தை சபித்தார். அந்த அத்திமரம் கிளைகளுடனும் இலைகளுடனும் மிகவும் பிரமாண்டமாக தோற்றமளித்தது. ஆனால் இயேசு அதனுடைய கிளையையும் இலைகளையும் பாராட்டி கொண்டிருக்கவில்லை. அவர் அதனிடத்தில் பழங்கள் இல்லை என்று கண்டு சபித்தார். ஏனென்றால் அத்திமரத்திடம் மக்களின் எதிர்பார்ப்பு நல்ல பழங்கள் தான். அதற்கு உண்மையான மேன்மை பழம்தான். ஒரு மரத்தினுடைய கனி அவசியம். பல கிறிஸ்தவ நண்பர்களிடம் பணம், பொருள், அந்தஸ்து, கல்வி, வளம், சமுதாய செல்வாக்கு, அறிவு, புலமை ஆகியவை மிகுதியாக உள்ளது. அவர்கள் கர்த்தர் தங்களை மிகுதியாக ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்களிடம் கிறிஸ்துவ குணாதிசயங்கள் இல்லை. தெய்வீக அன்பு இல்லை. கர்த்தர் விரும்பும் தாழ்மை இல்லை. சாந்தம் இல்லை. பிறருக்கு உதவி செய்வதில்லை. பிறரை விசாரிப்பதில்லை. பிறருடைய நலனை கருதி எந்த நன்மையும் செய்வதில்லை. இப்படிப்பட்ட சிந்தையும் இல்லை. எனவே அவர்கள் இன்னும் உண்மையான ஆசீர்வாதங்களை அடையவில்லை என்பதே பொருள். பணமும் பொருளும் படுபாவிகளிடம் கூட இருக்குது. எனவே அவை கிறிஸ்தவ மேன்மைகள் அல்ல. கிறிஸ்துவின் சுபாவம், நலன்களும் பண்புகளும் நம்மில் பிரகாசிப்பதுதான் நமது மேன்மை. அவைகளை தான் நம் அடையாளங்களாக
ஜனங்கள் நம்மிடம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் இயேசு 3½ ஆண்டு காலங்கள் அவர் தம்முடைய பிதாவினுடைய சித்தத்தின்படி ஊழியத்தை செய்த நாட்களில் அவர் அத்திமரத்தை சபித்தார். அதில் நல்ல இலைகள், குலைகள், கொப்புகள் பயங்கரமான வளர்ச்சியோடு இருந்துச்சு. ஆனால் அதனிடத்தில் இருக்க வேண்டிய கனி இல்லை. இன்னைக்கு அதுதான் மெயினாக கிறிஸ்தவத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம், மேன்மையான காரியம். கனி அவசியம். அப்படின்னா நல்ல சுபாவங்கள் அவசியம். கிறிஸ்துவனுடைய சுபாவம் நமக்குள்ள இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய மேன்மை. கிறிஸ்து மேன்மையானவர், அவர் மேலானவர், அவர் உன்னதமானவர். அவர் பூமிக்கு வந்து தம்முடைய ஜனங்களிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறதும் நல்ல சுபாவங்கள் தான். மற்றவர்கள் மேல் அன்பு செலுத்தணும், அக்கறை செலுத்தணும், மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும், மற்றவர்களுக்காக கொடுக்கணும், தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவளை நோக்குவானாக அப்படின்னு சொல்லி கலாத்தியர்கள் எழுதப்பட்டிருக்கு. பிறர் நலனை கருதி வாழ்வதே கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்றைக்கு கிறிஸ்தவம் அப்படி இல்லை. சுயநலம், தான், நான், என் குடும்பம் அப்படிங்கிற இடத்துல போயிட்டு என்ன தேவன் ஆசீர்வதிச்சாராம். என்னை நாங்கள் கர்த்தரை தேடினோம், அவர் அப்படி ஆசீர்வதித்தார், இப்படி ஆசீர்வதித்தார். ஒரு காலத்தில் நாங்கள் இப்படி இருந்தோம், அப்படி இருந்தோம், இன்றைக்கு இவ்வளோ உயர்வு எல்லாம் கர்த்தர் தான். இது உலகத்தோடு முடிஞ்சு போவோம். இதெல்லாம் சாட்சியை கொண்டு வராது. இந்த பணம், பொருள், நகை, நட்டு, பொண்ணு, வெள்ளி, தங்கம், பித்தாளை, வீடு, வாசல், காரு, பங்களா, பைக்கு, நல்ல ஆடைகள், இதெல்லாம் கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள்கிட்ட இருக்கணும், வேண்டான்னு சொல்ல. அதை விட மேலானது கிறிஸ்துவனுடைய நற்குணங்கள். அதுதான் ரொம்ப அவசியம். நான் எப்போதுமே அதை மேன்மைப்படுத்தி பேசுவேன். ஒரு காலத்தில் என்னிடத்தில் அது இல்லை. கிறிஸ்துவை அறிகிறதுக்கு முன்னாடி வேறு மாதிரி. ஆனால் கிறிஸ்துவை அறிந்த பின்பு வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியும், கசப்பான பகுதியும், பாடுகளின் பகுதியும், தனிமைங்கிற பகுதியும், இதெல்லாம் கடந்து வந்ததுக்கப்புறம் தான் பரிசுத்த வேதாகமத்தினுடைய பார்க்கும்போது இந்த கனி இல்லாவிட்டால் நாம் கிறிஸ்தவனாக வாழ்ந்து ஒரு பிரயோஜனம் இல்லையே என்று சொல்லி நான் யோசிப்பது உண்டு, அதை சிந்திப்பது உண்டு. அதனால தான் மற்றவர்களுக்கு ஏதாவது செய்யணும், பணிவிட செய்யணும், கொடுக்கணும், அன்பு செலுத்தணும், தேவனை பிரதிபலிக்கணும். யாருக்காவது உடம்பு சரியில்லையா, உடனே ஓகே சிஸ்டர், பிரச்சனை இல்லை, கர்த்தர் சுகம் தருவார், நம்ம ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லி தேவனை பிரதிபலிக்கிற இடத்துக்கு, தேவனை வெளிப்படுத்துகிற இடத்திற்கு, அல்லது தேவன் எனக்குள்ளே இருக்கிறார் என்பதை அந்த பிரகாசத்தை வெளிப்படுத்துவதற்கு நான் முன் வந்தால்தான் நிச்சயமாகவே நான் கிறிஸ்தவன் அல்லது கிறிஸ்தவள் என்று சொல்ல முடியும். கனியை தேடி பார்த்து கனி இல்லையே. ஆவிக்குரிய 9 கனி இன்னைக்கு யார்கிட்ட இருக்கு? யார்கிட்டையும் இல்லை. எல்லாம் அக்கிரமம் நிறைஞ்சு போச்சு. வேதமும் அப்படி தான் சொல்லுது. அதாவது அக்கிரமம் பெருகும்போது அன்பு தனிஞ்சு போகுமா? அக்கிரமம் பெருகும்போது அன்பு தனிஞ்சு போகும். இல்லையே, அன்பு இல்லையே, நற்கிரியில் இல்லையே, மற்றவர்களை விசாரிக்கிறது இல்லையே, மற்றவர்களை கொடுக்கறது இல்லையே, இவங்கள்ட்ட என்ன கனி எதிர்பார்க்க முடியும்? அதைத்தான் இயேசு அவர் அந்த அத்தி மரத்தை சபித்தார். ஒரு ஊமையாக சொல்கிறார். சந்தன மரத்தில் நம்ம எதை தேடுவோம்? வாசனை தான் தேடுவோம். இன்னைக்கு ஜனங்கள் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்குறாங்க? கிறிஸ்தவங்கிட்ட நல்ல நற்குணங்களோட இவங்க பழகுவாங்க, அன்பாக இருப்பாங்க, இவங்களால நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம், ஏதாவது செய்வாங்க, ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த உலகத்தோட மக்கள் கிறிஸ்தவர்களாகி நம்மிடத்தில் எதிர்பார்க்கறது ஒன்று உண்டு. அதுதான் கிறிஸ்தவனுடைய குணாதிசயங்கள் அத்தனையும் வெளிப்படுத்த வேண்டும் என்பதும் பிதாவினுடைய சித்தம். அந்த எதிர்பார்ப்புக்கு நாம் விரோதமாக இருந்தால்
தேவனுடைய எதிர்பார்ப்புக்கும் குற்றவாளியாக நின்றுட்டு இருப்போம். அதனால பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நான் மற்றவர்களுக்கு, நான் கிறிஸ்து எனக்கு வந்தது போல நான் மற்றவர்களுக்கு. கிறிஸ்து தனக்காக வந்த பூமிக்கு வந்தார்? இல்லை. கிறிஸ்து அவருக்காக வரல. கிறிஸ்து பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றி நமக்காக வந்தார். நாம் அப்படித்தான். நமக்காக மட்டும் வாழக்கூடாது, மற்றவர்களுக்காக வாழணும். அதில் தான் கனி கொடுக்க முடியும். கிறிஸ்துவோட இசைந்திருப்போமானால், கிறிஸ்துவோட இணைந்திருப்போமானால், கிறிஸ்துவோட சேர்ந்திருப்போமானால், கிறிஸ்துவனுடைய பிள்ளையாக இருப்போமானால் நம்மிடத்தில் கனி உண்டாகும். அது பிறர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆம் பிரியமானவர்களே, வேதம் நமக்கு வெளிச்சம் மட்டும் தரவில்லை, பிறருக்கு வெளிச்சம் கொடுக்கவும் விளக்காகவும் மாற்றுகிறது. இந்த வேதத்தினுடைய வெளிச்சம், அது வெளிச்சம் மட்டும் நமக்கு தரலை, அது அடுத்தவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கவும் விளக்காக மாற்றுகிறதுமாக இருக்கிறது. அப்போ நாமளும் ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம்? இருளாக தான் இருந்தோம். அது இன்னைக்கு இருக்கக்கூடாது. வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொண்டோம். இந்த வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும், விளக்காகவே இருக்க வேண்டும். விளக்கு வெளிச்சம் கொடுக்கணும்லவா? அதனால் விளக்காகவே இருப்போம். கர்த்தர் வருகையில் அல்லது நம்முடைய காலங்களில் கனியை பார்த்து கர்த்தர் மேன்மையான ஸ்தானத்தை, மேன்மையான இடத்தை நமக்கு நிச்சயமாக தருவார். ஒரு கிறிஸ்தவனுடைய மேன்மை அவனுடைய நற்குணங்கள். அந்த நற்குணங்கள் கிறிஸ்துவனுடையது. அப்போ கிறிஸ்து அவனுக்குள்ளே இருக்கிறதுனால அவன் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறான். அது கனி கொடுக்க வைக்கும். ஆம் பிரியமானவர்களே, நல்ல வார்த்தைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். தொடர்ந்து இப்படிப்பட்ட கனிகளை உலகம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. அதை செய்வோம், கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.